கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் தானா? ஆமென். யோசேப்பு இருக்கிற சூழ்நிலையை வச்சு யோசேப்புக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தா, யோசேப்பு இருக்கிற சூழ்நிலை, யோசேப்பு இருக்கிற இடம், யோசேப்பு குழியில இருக்கிறார், யோசேப்பு ஜெயில இருக்கிறார், யோசேப்பு பழிய சுமந்து திர்றார், யோசேப்பு அடிமையா இருக்கிறார், யோசேப்பு வேற தேசத்துல இருக்கிறாரு, சொந்த தேசத்துல இல்ல, யோசேப்பு அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, யோசேப்பு ரத்த சம்பந்த உறவுகளை விட்டு பிரிஞ்சு தனியா நிக்கிறார். இதான் யோசேப்பு இருக்கிற இடம், இதான் யோசேப்பு இருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை வச்சு யோசேப்புக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாரு, தேவன் ஒரு கனவை கொடுத்தாரா? அதை பார்த்தோம்னா அந்த வாக்கு தத்தத்தை யோசேப்பு நம்ப துளியும் அவனுக்கு வாய்ப்பில்லை. கரெக்டா நான் சொல்றது? தேவன் நமக்கு பெரிய கனவை, பெரிய ஆசீர்வாதமுள்ள கனவை கொடுத்திருக்கிறாரு. இது வாக்கு தத்துவம். ஆனா யோசேப்பின் சூழ்நிலை கம்ப்ளீட்டா அகைன்ஸ்டா இருக்கு, கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கு, பொருத்தமே இல்லாம இருக்கு. அப்ப யோசேப்பு இருக்கிற சூழ்நிலையை வச்சு யோசேப்புக்கு தேவன் தந்த வாக்கு தத்தத்தை யோசேப்பு பார்க்க முற்பட்டிருப்பாரேயானால், தேவன் யோசேப்பு இந்த வாக்கு தத்தத்தை நம்ப யோசேப்புக்கு துளியும் வாய்ப்பில்லை. கேரண்டியா சொல்றேன் நான். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா ஆண்டவர் கொடுத்த வாக்கு, சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். இதான் ஆண்டவருடைய ப்ராமிஸ். ஓகே, இப்ப ஆபிரகாம் சாராள் ரெண்டு பேரும் தங்கள் சூழ்நிலையை வச்சுக்கிட்டு ஆண்டவர் தங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை பார்த்தா, ஆபிரகாம் ஆகட்டும் சாராள் ஆகட்டும் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? துளியும் வாய்ப்பு இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? துளியும் வாய்ப்பு இல்லை. எதை வச்சு எதை பார்த்தா? இருக்கிற சூழ்நிலையை வச்சு, இருக்கிற நிலவரத்தை வச்சு, இருக்கிற கல நிலவரத்தை வச்சு ஆண்டவர் நமக்கு தந்த வாக்க நாம எடை போட்டோம்னா, நாம பார்த்தோம்னா யாராலையும் நம்ப முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க. நானே இந்த உலகத்தை அழிக்க போறேன், மழை வரும், தண்ணி பெருகும், வெள்ளம் வரும், மொத்த பூமியும் தண்ணிக்குள்ள முங்கிரும் அப்படின்னு நோவாவட்ட ஆண்டர் பேசும்போது, இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நோவாவால் நம்ப முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்ப எனக்கு என்ன புரிஞ்சது? எப்பயுமே தேவன் அருளின வாக்கு தத்தத்துக்கும் நாம இருக்கிற சூழ்நிலைக்கும் துளியும் பொருத்தம் இருக்காது, சம்பந்தம் இருக்காது. எப்பயுமே இது எப்படி சொல்றது இல்லை, இப்படிதான் வச்சுக்கிறாரு அவர். நாம இருக்கிற சூழ்நிலைக்கும் அட்மாஸ்பியருக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற ப்ராமிஸ்க்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இருக்காது, கொஞ்சமும் பொருத்தம் இருக்காது. அப்ப அதனால சூழ்நிலையை வச்சு வாக்குத்தத்தை பார்த்தா நம்ப முடியாது, நம்ப துளியும் வாய்ப்பு இருக்காதுங்கிறது உத்தரவாதத்தோட சொல்றேன் நான். சரிங்க, எப்படித்தான் நம்புறது? ப்ராமிஸ் எனக்கு இருக்கு சார், ஆனா சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு சார். இப்ப நீங்க சூழ்நிலையை பார்த்து நம்ப வேணாங்கிறீங்க, எப்படித்தான் நம்புறது? நானு எப்படித்தான் நம்புறது? அப்ப எப்படித்தான் நோவா நம்பினாரு? எப்படித்தான் ஆபிரகாம் நம்பினாரு, சாரா நம்பினாங்க? எப்படித்தான் யோசேப்பு நம்பினாரு? சூழ்நிலையை பார்த்தா நம்ப முடியாது, ப்ராமிஸை நம்ப முடியாது. ஆனா அவங்க நம்பினாங்களே. எப்படி 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 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எப்படிங்க நம்பினாங்க? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே, அந்த காலத்திலே காணாத மழையை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று கடவுள் பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதென்று விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். 7 அப்படி வச்சுக்கோங்க, இன்னொன்னு சேர்த்து வாசிங்க.
11, 12 சேர்த்து வாசிங்க. எபிரேயர் 11, 11, 12. ஆனபடியினால் சரீரம் செத்தது என்று, சரீரம் செத்தவன் என்று, சரீரம் செத்தவன் என்று எண்ண முடிந்த, எண்ணப்படுகின்ற ஆபிரகாம் என்கிற ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணி முடியாத மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இதெல்லாம் யார்கிட்ட இருந்து? யார்கிட்ட இருந்து? யார்கிட்ட இருந்து? குழந்தை பிறக்க துளியும் வாய்ப்பில்லாத ஒரு மனுஷன் இருந்து. ரொம்ப ஆச்சரியமான தேவன். டெட்லி ஜீரோன்பாங்க. நத்திங், டோட்டலி நத்திங். சூனியத்திலும் சூனியம், ஜீரோலையும் ஜீரோங்க. அதான் ஆபிரகாம். அவன்கிட்ட இருந்து ஒத்த பிள்ளை ரெட்ட பிள்ளை இல்ல, வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அவ்வளவு எண்ணிக்கையா, கடல்ல இருக்கிற மணல் பரப்பு இருக்கு பார்த்தீங்களா, கடல் மண், ஆத்து மண், கடல் சொல்றீங்களா, கடல் மண்ட்டு அந்த அளவுல. எப்படி இது எப்படி? அதான் சொல்லி காமிக்கிறாரு எபிரேயர்ல. சரீரம் செத்தவன் என்று என்ன தகும் அடி அடி குத்துறாரு, பின் பண்றாரு வேலை. அவனை வச்சுட்டு இப்படி பண்ணினாரு. சரி, அடுத்து சாராளை பத்தி பேசுறாரு பாருங்க. 12 வாசிங்க. 11, 12. சாராளை பத்தி வந்துருச்சா? விசுவாசத்தினாலே, இது எத்தனை வசனம்? 11 முதல்ல வாசிக்கலையா? 11, 12 தான் சொன்னேன் நான். 11ஆம் அதிகாரம் 11, 12 சொன்னேன். ஓகே, 11 வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும், இங்க பாருங்க, சாராள் கற்பம் செத்து போனவன். சரிங்களா? அப்படின்னு அர்த்தம், கற்பத்துல இனி எதுவுமே நடக்காது, டெட்டு, அவ்வளவுதான் அது. அப்படி செத்து போன, மரித்து போன, அவுட்டான அந்த கர்ப்பத்துல இருந்து, அப்படி கற்பத்தை உடைய சாராளும் அப்படின்னு பாருங்க. இங்கதான் நான் சொன்ன பாயிண்ட் அங்கதான் வருது, இங்கதான் வருது. ஏப்பா சாராளு, ஏமா சாராளு, இங்க வாமா. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, உனக்கு பிள்ளை வரும், பிள்ளை வரும், நீ பிள்ளை வருவ, பிள்ளை வருவ, வயிற்றுல பிள்ளை வரும். புழு பூச்சிக்க வச்சிருக்கா தெரியுமா? நீ பிள்ளை வச்சு பேசிட்டு இருக்கிற. இங்க வா, உன் கற்பனை என்னாச்சு தெரியுமா? செத்து போச்சு. என்னாச்சு? சூழ்நிலை முதல்ல பாரு தாயி. உன் சூழ்நிலை என்ன? உன் உடம்பு நிலவரம் என்ன? உன் உடம்பு என்ன சொல்லுது? எங்கேயாவது யாருக்காவது கற்பம் செத்ததுக்கு அப்புறம் பிள்ளை பிறந்திருக்கா? என்ன கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்க நீ? உன் சூழ்நிலை என்ன? நீ இருக்கிற இடம் என்ன? உன் கற்பனை இருக்கிற நிலவரம் என்ன? எப்படி தாய் நம்புற? சூழ்நிலையை வச்சுட்டு வாக்குத்தத்தை பாரு, எப்படி நம்ப முடியும்? கேளவிட்ட போய். அப்ப சாராள் தன் சரீர நிலவரத்தை வச்சு தேவன் சாராள் கொடுத்த வாக்கு அவ பார்க்கல. இருக்கிற சூழ்நிலையை வச்சு அவ பார்க்கவே இல்லை. அவ எதை வச்சு பார்த்தா அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு? வாக்கு தத்தம் பண்ணினவர் எந்த ஆளு, யாரு என்னைய கூப்பிட்டு, யாரு என் கணவனை கூப்பிட்டு உனக்கு பிள்ளைய தருவேன் சாராள் வழியான்னு சொன்னாரோ அவர் உண்மையுள்ளவர். எவ்வளவும் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். என் சூழ்நிலையும் தேவன் தந்த வாக்கு தத்தமும் மேட்ச் ஆகல, பொருந்தி போகல. ஐயோ, அவர் என்னமோ சொல்றாரு, சூழ்நிலை பார்த்தா ஐயோ அசிங்கமா இருக்குங்க. என்னங்க இது, சூழ்நிலை மேட்சே ஆக மாட்டேதுங்க. என்னங்க 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 என்ன சார் சொல்றீங்க? மேட்ச் ஆகலைங்க. நீங்க என்னமோ கற்பனையில வாழ்ற மாதிரி தெரியுது, உளர்ற மாதிரி தெரியுது, ஏதோ கனவு கொண்டு வாழ்ற மாதிரி தெரியுது, என்னத்தையும் நீங்க பேசுற மாதிரி தெரியுது. பைத்தியம் முடிச்சிருச்சு உங்களுக்கு. சாரா பைத்தியம் முடிச்சிருக்குமா? சான்ஸ் இல்லையம்மா. வேணா மெடிக்கல் வேணா செக் பண்ணி பாரு, சான்ஸே இல்லம்மா. ஓ சூழ்நிலை வச்சு பாருமா எப்படியம்மா அப்படின்னு சாராள்கிட்ட போதிச்சா, அவ சொல்றான், நான் சூழ்நிலை வச்சு பார்க்க மாட்டேன், எனக்கு யார் பிராமிஸ் பண்ணாங்களோ அவரை வச்சு நான் பிராமிஸ பார்ப்பேன்னா. யாரை வச்சு பார்க்கணுமா? வாக்கு தத்தம் இப்படி செய்வண்டா, அப்படி செய்வண்டா அப்படின்னு உன்னை கூப்பிட்டு சொன்னது யாரு? அவரை வச்சு பாரு, அவரை வச்சு பாரு. வாக்கு தத்தம் பண்ணினவர் சர்வ வல்லவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் நேர்மையானவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் சகலகலா வல்லவர்,
வாக்குத்தத்தம் பண்ணினவர் கடவுள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் நாணயமானவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் எவ்வளவு வேணும் பொய் உரையாதவர். அப்ப நடக்கும். எப்படி கொண்டு வரா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அடுத்து கற்பம் தரிக்க பலன் அடைந்து. கவனிங்க, கற்பம் செத்து போச்சு, ஆனா கற்பம் தரிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். இது எங்க இருந்து வந்துச்சு? கவனிச்சு பாருங்க, எங்க இருந்து வந்துச்சு? இந்த நம்பிக்கை, இந்த தைரியம், இந்த ஃபோர்ஸ், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்க இருந்து வந்துச்சு? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்கிற ஃபெய்த் கொடுத்த இம்பாக்ட், அந்த தைரியம். கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும், அதுல ஹிடன் வேர்டு, கற்பம் செத்து போனவளாய் இருந்தும் பிள்ளைகளை பெற்றாள். இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிற பக்கா ப்ரூஃப், பக்கா எவிடன்ஸ், தெளிவா இருக்கு சாட்சிகள். அதைத்தான் இதுக்கு 11ஆம் அதிகாரமே நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. என்னங்க இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குங்க, இவ்வளவு ப்ரூஃப் இருக்குங்க, தூக்கி போடுறாரு. என்ன பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? ஆண்டவர் விசுவாசி யாருங்க கெட்டு போனா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து யாருங்க வீணா போனா? எங்க அவர் செய்யாம போனாரு? பாருங்க அப்படின்ட்டு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அடிச்சு தூக்கி போடுறாரு, ஒவ்வொன்னா தூக்கி போடுறாரு. ஆமா, ஆபேல்ல இருந்து எடுக்கிறாரு. ஆபேல் எனக்கு வர்றசிக்கா அள்ளி வீசுறாரு. என்ன பேசுறீங்க நீங்க? என்னங்க உங்க விசுவாசம்? என்னங்க ஆண்டவருக்கு புரிஞ்சிருக்கீங்க? தூக்கி எறிகிறாரு. எவ்வளவு எவிடன்ஸ் தரேன் நான்? இந்தா நோவா சொல்லிட்டேன், இந்த அப்புறம் அப்படி இருந்தா, இந்த சரவண அப்படி இருந்தா, அடுத்த மோசம் எப்படி இருந்தா, தாவீது எப்படி இருந்தா, அப்புறம் என்ன எவிடன்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்கிறோம். நாங்க இவ்வளவு பொறுப்பை கை வச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, சூழ்நிலை வச்சு பார்க்காதீங்க, வேலைக்கு ஆகாது. சூழ்நிலை வச்சு எதை பார்க்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு இப்படி செய்வேன்னு சொல்லியிருக்காருல, அதை பார்த்தீங்கன்னா என் வேலைக்கு ஆகாது. சோர்ந்து போயிருவீங்க, சந்தேகப்படுவீங்க, ஏமாந்து போயிருவீங்க, காலை பின்னாடி வைப்பீங்க. யாரை வச்சு பார்க்கணும்? யாரு சொன்னா? அவர் தான் சொன்னாரு. அவர் உண்மை இல்லவர், அவர் செய்வாரியா? அவர் தடுக்க யார் இருக்கிறா? அவர் நல்லவரியா? அவர் சகல வல்லவரியா? அவர் கடவுளியா? அவர் மாஸ்டரியா? அவர் செய்வாரியா? போய் ஆமீனா. கர்த்தர் நல்லவர். அடுத்து வாசிச்சிருங்க 17, 18, 19 வாசிங்க பார்க்கலாம். மேலும் ஆபிரகாம் விசுவாச சோதனையிலே சோதிக்கப்பட்ட போது, அப்புறம் தன் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க சீக்கிரம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடனே தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்தாரே. கவனிங்க, நல்லா கவனிங்க. எப்ப ஆபிரகாம், ஏமா சாராள், உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளை வழியா வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணத்தனையா அந்த எண்ணிக்கை போல உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாகும். உனக்கு பிள்ளையை கொடுப்பேன், அதே இடத்துல உங்களுக்கு சந்ததியை கொடுப்பேன் அப்படின்ட்டு யாரை முன்னிட்டு பேசுறாரு கர்த்தர்? யாரை வச்சு பேசுறாரு? ஈசாக்கு. ஒரு ஈசாக்குன்னு ஒருத்தன் பிறப்பாமா, அதோட முடிஞ்சிடாது கதை. ஈசாக்கு பிள்ளை பெறுவாமா, அந்த பிள்ளை என்ன பிள்ளை பெறுவாமா. இப்படியே பார்த்தனா நீ என்னவே முடியாது போ, நீ என்னவே முடியாது போ. நீ என்ன முடியாது ஒரு ஆதாரம் சொல்லிட்டா, எங்க என்ன நட்சத்திரம் என்ன முடியாது, மண் முடியாது, இதே மாதிரிதான், இதே மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரை வச்சு சொல்றாரு? ஈசாக்கை வச்சு சந்ததி பத்தி ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு. உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேங்கிறது ஒரு வாக்கு தத்துவம். அதோட நிக்காது, உனக்கு நான் சந்ததியே ஃபார்ம் பண்ணுவேங்கிறது 2வது வாக்கு தத்துவம். முதல் வாக்கு தத்துவம் நடந்துருச்சு. நடந்துருச்சு, பிள்ளை வந்துட்டான், பிள்ளையை பெத்துட்டா சாராள், ஈசாக்கு பேர் வச்சாச்சு. முதல் வாக்கு தத்துவம் நிறைவேறி விட்டது, நிஜமாகி விட்டது, கண்ணார பார்த்துட்டாங்க. எப்படாது உடம்பு செத்து போச்சு, கருப்பு செத்து போச்சு, ஐயோ பிள்ளை வந்திருக்கடா, சொன்னது நடந்து போச்சு, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர், நடந்துருச்சு. ஐயோ இப்படி நடந்துச்சு, நடந்துருச்சு. சரி, இப்ப 2ஆம் வாக்கு தத்தம் நடக்கணுமா இல்லையா? முதல் வாக்கு தத்தம் நடந்தா என்ன செய்யணும்? 2வது வாக்கு தத்தமும் நடக்கணும். இந்த முதல் வாக்கு தத்தமும் 2ஆம் வாக்கு தத்தமும் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட். ஓ ஈசாக்க போய் பலியிடு, ஓ ஈசாக்க வந்துட்டு கொலை செய், ஓ ஈசாக்கு சாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? அதைத்தான் ஆபிரகாம் சொல்லி காமிக்கிறாரு. என்ன சொல்றாரு? 17 சோதனையில ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, இல்ல, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று
அவனுடனே சொல்லப்பட்டு இருந்ததே. அதை என்னன்னு சொல்லியிருக்கு அடுத்த வசனம்? இப்படிப்பட்ட அது வாக்கு தத்தம் சொல்லியிருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட வாக்கு சந்ததிங்கிற வாக்கு தத்தத்தை பெற்று இந்த ஆபிரகாம் இங்க பாருங்க, சந்ததிய தருவேன்ட்டு பிராமிஸ். ஆனா அந்த சந்ததிக்கு வித்தே விதையே ஈசாக்கு தான். இந்த ஈசாக்கை வச்சுதான் அடுத்த மரம் வரப்போகுது. இந்த மரத்தை வச்சுதான் அடுத்த மரம் வரப்போகுது. இப்ப வேறையே காலி பண்ணுங்கிறாரு, இந்த விதையை காலி பண்றாங்கிறாரு. எப்படிங்க ஆபிரகாம் நம்பினாரு? ஆனவரே, அந்த சந்ததின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சந்ததிங்கிற வாக்கு தத்துவத்துக்கும் இப்ப நீங்க செய்ய சொல்ற காரியத்துக்கும் சம்மந்தம் இல்லையே, பொருத்தமே இல்லையே, மேட்சாக மாட்டேங்குதே அப்படின்னு திகைக்கும் போது வெளிச்சம் அடிக்குது. என்ன சொல்றாரு? மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். என்ன ஃபெய்த் பாருங்க, என்ன பார்வன் கவனிங்க. அப்ப என்ன சொல்றாரு இங்க பாருங்க, சந்ததிக்கான மூலப்பொருள், அந்த வாக்கு தத்துவத்துக்கான மெயின் சோர்ஸ், ரூட் சோர்ஸ் இதுதான். இந்த சோர்ஸே இல்லாம போனாலும் வாக்கு தத்தம் நிறைவேறாம போகாது. அதான் ஆபிரகாமுடைய ஃபெய்த். எங்க ஈசாக்கை வச்சுதாங்க சொன்னாரு வாக்கு தத்தத்தை. ஆனா ஈசாக்கே காலி பண்ண சொல்றாரு. அப்படி வாக்கு தத்தம் நிறைவேறும். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். இதெல்லாம் யார் ஆபிரகாம் சொல்லி கொடுத்தா? பைபிள் இருந்துச்சா? அப்ப சர்ச்சை இருந்துச்சா? போதிச்சுட்டு நாங்க மைக்க வச்சு தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அப்புறம் தன்னுடைய ஒரே பேரானவனையே, வாக்குத்தத்தமான அவனையே, சந்ததிக்கு மூலாதாரமான அவனையே, வேறாயிருக்கிற அவனையே பலியாக ஒப்பு கொடுத்து மரித்தோரிலிருந்து திரும்ப பாவனையாக அவனை திரும்ப பெற்றுக்கொண்டான். பக்காவான எக்ஸாம். நடிக்கிறோம், சம்பந்தமே இல்லை. நான் ரூட்டை அழிவு சொல்றேன், ஆனா பிராமிஸ் அவன்கிட்ட தான் சொல்றேன் நான். ஆனா அதை செய்ய பார்ப்போம். உன் மூளை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், உன் அறிவு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எப்படி நடக்கும்? இவனை வச்சுதான் அப்படி சொன்னீங்க, அப்படி அடிச்சா எப்படி செய்யல போட. ஆமே, நம்ம ஆண்டவரை கவனிங்க. அவர் எப்படிலாம் டெஸ்ட்டை கண்டுபிடிச்சு வைக்கிறான்னு கவனிங்க. எப்படி வைக்கிறாரு? கண்டுபிடிச்சு வைக்கிறாரு. இந்த டெஸ்ட்டை அவனுக்கு வைப்போம், இந்த டெஸ்ட்டை இவனுக்கு வைப்போம். கண்டுபிடிச்சு வைக்கிறாரு. ஒரு ஆளுக்கு தனித்தனியா வைப்பாரு. ஆமே, ஒரே டெஸ்ட் எல்லாருக்கும் வராது, வித்தியாசமா வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். அப்ப இவங்க எல்லாமே சூழ்நிலையை வச்சு தேவனுடைய வாக்கு தத்தத்தை பார்க்கல, தேவனை வச்சுதான் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பார்த்திருக்காங்கிறது தெளிவா. அவ்வளவுதான் நம்ப முடியும். நோவாவும் அப்படித்தான் நம்பினாரு, மோசேயும் அப்படித்தான் நம்பினாரு. மோசே போய் பார்க்கறான், பார்வன்ட்ட முட்டி மோதுறான், மாட்டேங்கிறான் மார்வன். ஆனா பிராமிஸ் என்ன? நான் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன்டா, இதான் பிராமிஸ். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? பார்வன் விட மாட்டேங்கிறான், விடவே மாட்டேங்கிறான். எது நடந்துச்சு? சூழ்நிலையை வச்சு மோசை பார்த்தா என்ன இருக்கும்? அட போங்க ஆண்டவரே, நீங்க எத்தனை நாள் தான் போய் கேட்கறது, நீங்களும் அற்புதமா பண்றீங்க. என்ன நடந்துச்சு? தவளை வரும்போது ஐயோ அம்மாங்கிறான், நீங்க தவளை பேலன்னு எடுத்துறீங்க, அப்புறம் போடான்றான். என்ன ஆண்டவரை விட்டு விடுங்க, சரி வராது, நடக்கிற மாதிரி தெரியல, சூழ்நிலை ஒன்றும் சரியில்லை. இதெல்லாம் நீ ஆள் எடுத்து நீங்க காலேஜ் கொண்டு வரணும் தெரியலாண்டவரே, அப்படிதான் செய்வான். தேவனை வச்சு வாக்கு தத்தத்தை மோசை நம்பலாம். அதனாலதான் அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருந்தான். இப்ப போடா பாடுறா ஆண்டவரே வந்துடுவான் போல. என்ன ஆண்டவரே வர மாட்டேங்கிறான், சரி இப்ப பையன், சரி புரியுதுங்களா? இப்ப தேவனை வச்சுதான், தேவன் தந்த வாக்கு தத்தத்தை நம்மளால நம்ப முடியுமே தவிர, சூழ்நிலையை வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற நிலவரத்தை வச்சுக்கிட்டு அந்த வாக்கு தத்துவத்தை நம்பலாம். பாத்தீங்கன்னா மோசையா இருந்தாலும், பவுலா இருந்தாலும், ஆபிரகாம் இருந்தாலும், நோவாவா இருந்தாலும், நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் யாருமே நம்ப முடியாது. நீங்க ரூட்டே தப்பா போறீங்க. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். தேவன் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாருன்னா அந்த ப்ராமிஸ்க்கு ஒரு காலம் இருக்கு. என்ன இருக்கு? அந்த ப்ராமிஸ், அந்த வாக்கு தத்தம், அந்த வாக்குறுதி நிறைவேறுகிற ஒரு காலத்தையும் சேர்த்தே தான் வச்சிருக்கிறாரு. அது அந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், இந்த காலத்துல இல்ல. இந்த காலத்துல சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் ப்ராமிஸ் இருக்குன்னா அதுக்குன்னு உரிய காலத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அது அந்த காலத்துக்காக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், இந்த காலத்துக்காக அல்ல. ஆமே, ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் சொல்றாருன்னா கண்டிப்பா அதுல வருஷம் இருக்கும், மாசம் இருக்கும், தேதி இருக்கும்.
ப்ராமிஸ சொல்லிடுவாரு. தேதி, மாசத்தை, வருஷத்தை சொல்ல மாட்டார். என்ன செய்வாரு? யோசேப்பு சொல்லிட்டாரு. எப்ப? அபிரகாம், சாராள் எப்ப? நவா பேழை கட்டுறான், மழை வரும் எப்ப? ஆனா என்ன செய்யும்? நடக்கும். எப்ப நடக்கும்? எந்த காலத்தை, எந்த நாளை, எந்த மாசத்தை, எந்த இரவை, எந்த பகலை, எந்த மதியத்தை, எந்த தேதிய, எந்த கிழமைய மனசுல வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாரோ அப்ப அது நடக்கும். ஆமேனா? நீங்க நினைக்கிற கிழமையில, நீங்க நினைக்கிற வருஷத்துல நடக்காது. ஏமாந்துடாதீங்க, நடக்காது. கர்த்தர் நல்லவர். ஆனா மனிதனுடைய சுவாபம், மனிதனுடைய இயல்பு என்னன்னா, சூழ்நிலையை வச்சுதான் எதையும் பார்க்கும், எதையும் நம்பும். இதான் மனிதனுடைய புத்தி, இதான் மனிதனுடைய இயல்பு, இதான் மனிதனுடைய சுவாபம், இதான் மனிதனுடைய குணம். கையில என்ன இருக்கு? 10 ரூபா தான் இருக்கு. இதை வச்சு எப்படி கட்ட முடியும்? பாக்குதா? சூழ்நிலை வச்சேதான் எல்லாத்தையும் இடப்படும். உன் கையில என்ன இருக்கு? 2 கொஞ்சம் மீன், கொஞ்சம் அப்பம். இது இத்தனை பேருக்கு எப்படி காணும்? சொன்னாங்களே, இத்தனை பேர் காணும். இதான் மனித இயல்பு. இது எப்படி காணும்? 5000 புருஷன் எப்படி சாப்பிட்டாங்க? எப்படி சாப்பிட்டாங்க? மனித புத்தி என்னன்னா, பேதுரு விதிவிலக்கு கிடையாது, யார் விதிவிலக்கு கிடையாது. மனித புத்தி எப்பயுமே இருக்கிறத வச்சு எடை போடும். இருக்கிறதுக்கு சம்பந்தமா, இருக்கிறதுக்கு பொருத்தமா ஒரு காரியம் சொன்னோம்னா இது நடக்கும், இது நடக்கும் அப்படிம்போம். இருக்கிறதுக்கு சுத்தமா பொருத்தம் என்னன்னா, லூஸ் பையன் அவன் சொல்லிட்டுறான், எப்படி நடக்கும் அப்படி உலகம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. எப்பறம் மழை வரும்? மழை என்னடா உனக்கு தெரியுமா? சொல்றாங்க தெரியுமா? லூஸ் லூஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இதான் மனித இயல்பு. மனித புத்தியும் புரிஞ்சுக்க, நம்மளையும் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி நம்புவோம்? ஆண்டவரே நம்புற மாதிரி சொல்லணுங்களேன். வெறுங்கை இருக்கு, முளம் போடும். என்ன ஆண்டவரே இது என்ன வம்பா இருக்கு? வெறுங்கை எப்படி முளம் போடும்? போடுண்டா. ஐயோ போடாது, போடுண்டா. நான் சொல்றேன் போடுண்டா. வெறுங்கை முளம் போடாது ஆண்டவரே, என் மூளை சொல்லுது. மூளை கல்விடா. ஆமேனா? கர்த்தர் நல்லவர். அதனால மனிதனுடைய சுவாபம் இப்படி இருக்கு. ஆனா தேவ மனிதனுடைய சுவாபமோ இயல்போ சூழ்நிலை வச்சு பார்க்காது, அவரை வச்சுதான் பார்க்கும். நீங்க என்ன மனுஷனா மாறணும்? என்ன மனுஷியா மாறணும்? ஜென்ம சுவாபமா இருக்கக்கூடாது. தேவ மனுஷியா, தேவ மனுஷனா நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அவரோட எல்லாருமே சொல்றாங்க, நீங்க தேவனோட என்ன செய்யணும்? உறவாடணும் சொல்றாங்களா? அப்படிலாம் என்னதுங்க? முடியுமா? தேவனை கும்பிடுறீங்க, தேவன்கிட்ட ஜெபிக்கிறீங்க, இது வேணும் அது வேணும் கேட்குறீங்க, இருக்கட்டும். நீங்க ஆண்டவரோட உறவாடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே என்னது? அது எப்படி செய்யறது? இடியாப்பம் எப்படி செய்யறது? இடியாப்பம் எப்படி செய்யறது? விளக்கம் கொடுக்குறீங்களா? சரி, உறவாடுறது எப்படி செய்யறது? விளக்கம் கொடுங்க. நீ ஆண்டரோட உறவாடும் போது, ஒரு ஃபயர் நிறைய பேசுறாங்களே, உறவாடுறதுலாம் என்னது? நாமளும் ஆண்டவரும் மனம் விட்டு ஒருவரோடு ஒருவர் பேசுறோம் பார்த்தீங்களா, அதுதான் உறவாடுது. ரைட் டெஃபினிஷன், பிராக்டிக்கல். ஆண்டவரும் நீங்களும் தனி அறையில தனியா யாருக்கு தெரியாம மனசுக்குள்ள மனம் விட்டு பேசுறீங்கல்ல, நீங்க பேசுவீங்க, அவரு வெளிச்சம் கொடுப்பாரு, அவர் ஒண்ணு பேசுவாரு, நமக்கு ஆறுதலா இருக்கும், தேர்தலா இருக்கும், அந்த நம்மளை கம்பேர் பண்ணும். எல்லாம் நடக்குதா? இதுதான் உறவாடுதல். இந்த உறவாடுதல் இருந்துச்சுன்னா நீங்க தேவ மனுஷனா மாறுவீங்க. யாரும் மாறுவீங்க? ஏன்னா அவர் எல்லாத்தையும் பேசி கொடுப்பாரு. அதை வச்சு பார்க்காத, நம்ப முடியாது, பல தடவை சொல்லிருக்கல. யார் நம்பியிருக்கா பாரு, யாரும் நம்ப பாரு. என்ன வச்சுதான் நம்பியிருக்காங்க. சூழ்நிலை வச்சு நம்பாத. நீங்க நம்பாத, என்னை வச்சு பாரு. வாக்கு தத்தத்தை என்னை வச்சு பாரு. இப்படி செய்வேன் நான் சொன்னேன்னா என்னை வச்சு பாரு. நான் தானே சொன்னேன். சொன்னது யார்? வாக்கு தத்தத்தை நான் தானே சொன்னேன். சூழ்நிலை சொல்லிச்சு அவன்கிட்ட. அப்படி யாரும் நம்பணும்? என்னை நம்பு. ஆமே. எத்தனை பேருக்கு புரிஞ்சது டாபிக்கு? கர்த்தர் நல்லவர்.